விண்வெளி பயணத்தை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். சரியா 12 ஏப்ரல் 1961 அன்னைக்கு தான் முதலா பூமியிலிருந்து யூரி கேகரின் அப்படிங்கிற உயிரோட இருக்கிற ஒரு மனிதர் அன்னைக்கு தேதியில சோவியத் யூனியன்ல இருந்து, அதாவது இன்னைக்கு ரஷ்யாங்கிற நாட்டில இருந்து கிளம்பி விண்கலம் மூலியமா பூமிய 108 நிமிஷத்துக்கு சுத்திட்டு பத்திரமா வந்து தரையிறங்கினாரு. இது விண்வெளி துறையிலேயே மனிதகுலம் அடைஞ்ச ஒரு மிகப்பெரிய முதல் வெற்றின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த முதல் பயணம் தான் பின்னாட்கள்ல பல்வேறு சாதனைகள் நிகழ்த்துறதுக்கு மூலதனமா அமைஞ்சதுன்னு சொல்லலாம். அன்னைக்கு தேதியில அமெரிக்காவும் ரஷ்யாவுக்கும் யார் முன்னேற்றத்தை சீக்கிரம் அடையறாங்கிற போட்டியே இருந்தது. இதன் காரணமாகவே விண்வெளியில யார் முதல்ல போறாங்க, யார் பெரிய சாதனை செய்யறாங்கன்ட்டு ஒவ்வொரு நாடும் தங்களோட பலத்தை காமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. இதன் காரணமா தான் இவங்களுக்கான பெயர்களே வந்துச்சு. அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகள் இவங்களெல்லாம் வந்த வீரர்களுக்கு ஆஸ்ட்ரோனட்ஸ் அப்படிங்கிற பெயர் உண்டு. அதே மாதிரி அன்னைக்கு சோவியத் யூனியன் அப்படிங்கிற நாட்டில இருந்து வந்த வீரர்களுக்கு காஸ்மோனட்ஸ் அப்படிங்கிற பேரு. இதுல நாட்ஸ் அப்படின்னா கிரேக்க மொழியில மாலுமின்னு அர்த்தம். ஆஸ்ட்ரான்ஸ்னா நட்சத்திரங்கள்னோ, காஸ்மோஸ்னா பிரபஞ்சம்னு அர்த்தம். பெயர் காரணப்படி பார்த்தோம்னா இந்த பிரபஞ்சத்துல முதல்ல பூமியை தாண்டி வெளியில போன நபர் ரஷ்யாவை சேர்ந்தவர். வெளி நட்சத்திரம்னு சொல்ல முடியாது, ஆனா பூமியை தாண்டி வேற ஒரு இடத்துல முதல்ல கால் வைத்த நபர் நீல் ஆம்ஸ்ட்ராங், அமெரிக்கர். அதனால ஆஸ்ட்ரானட்ஸ். சோ பெயர் காரணம் பக்காவா பொருந்ததா இல்லையா? இப்படி நாடுகளுக்கு நடுவுல நடந்த போட்டி மனிதகுல வரலாற்றிலேயே மிகப்பெரிய திருப்பு முனையை உண்டு பண்ணுச்சுன்னு சொல்லலாம். மனிதர்களோட அடிப்படை தேவைன்னு பாத்தீங்கன்னா உணவு, உடை, இருப்பிடம். அந்த மாதிரி விண்வெளிக்கு போனோம்னா உணவு, உடை, இருப்பிடம் என்னென்னவா இருக்கும்? இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிற இடம்தான் பல்வேறு நாடுகள்ல இருந்து வர்ற விண்வெளி வீரர்கள் தங்கி பணிபுரியறதும் ஆராய்ச்சி பண்றதுக்குமான இடமா இருக்கு. இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் சென்டர்ல இருந்து ஒரு விண்வெளி வீரர் ஒரு நாளைக்கு தினமும் 16 சூரிய உதயத்தையும் சூரிய அஸ்தமனத்தையும் பார்க்க முடியும். நினைச்சு பாருங்க, எவ்வளவு அழகா ரம்மியமா இருக்கும் இல்லையா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உடை. பெரும்பாலும் நம்ம விண்வெளி வீரர்கள்லாம் பார்க்கறது பாத்தீங்கன்னா வெள்ளை நிற கவச உடை. இது அவங்க பெரும்பாலும் அந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் சென்டருக்கு வெளியில, அதாவது பாதுகாக்கப்பட்ட இடத்துல இருந்து வெளியில வர்றப்போ அவங்க அணியக்கூடிய உடை. ஒரு பழுது பார்க்குற வேலையா இருக்கட்டும், இல்ல அந்த ஸ்பேஸ் சென்டர்ல எல்லா விஷயமும் சரியா நடக்குதான்னு கண்காணிக்கிறதுக்காக இருக்கட்டும், இல்ல ஆராய்ச்சி போன்ற வேறு பல காரணங்களுக்காகவும் அந்த பாதுகாக்கப்பட்ட இடத்தை விட்டு அவங்க வெளியில போவாங்க. அப்போ கதிர்வீச்சுனாலேயோ இல்ல மாறுபட்ட தட்வெப்ப நிலைனாலேயோ பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக அந்த வெள்ளை நிற உடைய அணிவாங்க. பூமியிலிருந்து விண்கலம் மூலியமா கிளம்புறப்பவும் திரும்ப பூமிக்குள்ள வர்றப்பவும் ஆரஞ்சு வண்ணத்திலான கவச உடைய அணிவாங்க. ஏன்னா ஏதாச்சும் ஒரு சின்ன ஆபத்து அப்படிங்கிற பட்சத்துல அவங்கள தேடுறதுக்கும் மீட்கிறதுக்கும் அந்த வண்ண உடை இருந்ததுன்னா கண்டுபிடிக்கிறது சுலபமா இருக்கும் அப்படிங்கிற காரணத்துக்காகத்தான். அவங்க சம்பளத்தை விட அவங்க போட்டுக்கிற கவச உடை விலை ஜாஸ்தினா பாத்துக்கோங்களேன். விண்வெளி பயணம் ஆரம்பிச்ச புதுசுல எல்லாம் ஒரு விண்வெளி கவச உடைய தயாரிக்கிறதுக்கு 1.5 கோடியிலிருந்து 2.25 கோடி வரைக்கும் ஆகுமாமா. இப்ப விலைவாசி உயர்ந்தாச்சு, தொழில்நுட்பம் மாறியாச்சு, புதுசா செவ்வாய் கிரகத்துக்குலாம் மனுஷன் அனுப்ப போறேன்றாங்க. அப்ப அந்த அளவுக்கு திறன் வாய்ந்த கவச உடைய தயாரிக்கணும் இல்லையா? அதுக்கு இன்னைய தேதியில 100 கோடி ரூபாய் வரைக்கும் ஒரு உடைக்கு செலவாகுமாமா. ஒண்ணுக்கு பக்கத்துல எத்தனை சைபர் போட்டா 100 கோடி வரும்? பா, நினைச்சாவே எனக்கெல்லாம் தலை சுத்துது. அப்போ அவங்க போடுற உடையில இருந்து அவங்க பயன்படுத்துற ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு அர்த்தமும் தேவையும் இருந்துகிட்டே இருக்கு. கடைசியா உணவுக்கு வரலாம். மனுஷனுக்கு எங்க இருந்தாலும் 3 வேளையும் பசிக்கத்தான் செய்யும். ஆனா குளிர்காலத்துல சுட சுட பஜ்ஜி போண்டா, இப்ப அடிக்கிற வெயிலுக்கு குளு குளுன்னு ஒரு டம்ளர் மோரோ, அதுவும் இல்லைன்னா சில்லுன்னு ஒரு சாக்லேட் ஃபிளேவர் ஐஸ்கிரீம் அப்படின்னு அங்கெல்லாம் அவங்க கேட்க முடியாது. ஏன்னா இங்க இருக்கிற மாதிரி விதவிதமான சுவையிலாம் உணவு அங்க கிடைக்காது. அங்க இருக்கிற தட்வெப்ப சூழ்நிலை, புவியீர்ப்பு விசையின்மை, அது போக
எளிதில் ஜீரணமாகணும், கெட்டும் போகக்கூடாது, இப்படின்னு ஏகப்பட்ட கட்டுப்பாடு இருக்கிறதுனால குறிப்பிட்ட சில வகை உணவுகள் குறிப்பிட்ட விதத்துல தான் தயாராகி இவங்களுக்கு வரும். காஞ்சு போன உணவுல தண்ணி ஊத்தி சாப்பிடுறது, சாலடு, காய்கறி இந்த மாதிரியான ஐட்டம். அது இல்லைன்னா தெர்மோஸ்டெபிளைஸ்ட் ரெடிமேட் மிக்ஸா இருக்கும், அதை சூடு பண்ணி சாப்பிடுறது. மூணாவதா கதிர்வீச்சுக்கு உட்படுத்தப்பட்ட உணவு, அதாவது கேன்டு ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான பொருட்கள். ஏன்னா இந்த மாதிரி கதிர்வீச்சுக்கு உட்படும் போதுதான் அதுல நுண்ணுயிரிகள் வளராது, அப்பத்தான் ரொம்ப நாட்கள் கெடாம இருக்கும். நான்காவது இயற்கை உணவு, கோதுமை இல்லைன்னா சோளம் இதுல இருந்து செய்யப்படுற ரொட்டியா இருக்கட்டும், வேற பொருட்களா இருக்கட்டும் சாப்பிடுவாங்க. 8 நாளைக்கு ஒரு தடவை சாப்பாட்டுக்கான அட்டவணை மாறுது. அது மட்டும் இல்ல, இந்த அனுப்புற சாப்பாடும் இவங்களுக்கு சரியான சுவையில கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் சிரமம். ஏன்னா சுவைங்கிறது புவியீர்ப்பு விசை இல்லாதனால விண்வெளியில மொத்தமா மாறிடும். உங்கள விமானத்துல போயிருந்தீங்கன்னா சில பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும், தரையில நம்ம சாப்பிடுற சாப்பாட்டை விட விமானத்துல சாப்பிடுற சாப்பாட்டோட சுவை கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஏன்னா புவியீர்ப்பு விசை குறைய குறைய உடம்புல இருக்கிற திரவங்கள் எல்லாமே சுரக்கிற வேகமும் அளவும் மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். அப்ப சுவை மொட்டுக்களோட திறன் குறையும். இன்னும் பூமிக்கே மேல, அதாவது வளிமண்டலத்தின் கடைசி கட்டத்துல இருக்கிற இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் சென்டருக்கு வர்றப்போ கிட்டத்தட்ட இந்த திரவங்களோட சுரப்பு எல்லாமே மந்தமாயிரும். அதனால சுத்தமாவே சுவைங்கிறதுனோட திறன் குறைஞ்சிரும். கண்டிப்பா போன மாசம் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் அவங்களோட குழுவினரை விண்கலம் மூலியமா மீட்டதை பார்த்திருப்பீங்க. இதுல நிறைய இடங்கள்ல சுனிதா வில்லியம்ஸ் தலைமுடிய விரிச்சு போட்டுட்டு இருக்கிற மாதிரியான ஒரு புகைப்படம் பயங்கரமா சுத்திக்கிட்டே இருந்தது. எனக்கே அதை பார்த்தனையும் ஆச்சரியமா இருந்தது. என்னடா இது, இவ்வளவு ஜாலியா விரிச்சு போட்டுட்டு சுத்திக்கிட்டு இருக்காங்களே, ஒன்னும் ஆகாதா? எனக்கெல்லாம் சும்மாவே காத்தடிச்சதுன்னா முடி பயங்கரமா சிக்கு விழுந்துரும், இவங்களுக்குலாம் இந்த பிரச்சனையே இருக்காதா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சது, புவியீர்ப்பு விசை இல்லாததுனால அவங்களோட முடியும் பறந்துகிட்டே தான் இருக்கும். பறந்துகிட்டு இல்ல, மிதந்துகிட்டு இருக்கும். இதனால உராய்வு எதுவுமே ஏற்படாது. ஏதாவது படிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ வேலை பார்க்கறப்போ முடி முன்னாடி விழுகுது, கண்ணை மறைக்குது அப்படிங்கிற பிரச்சனையும் இல்லை. அது மட்டும் இல்ல, பூமியில இருந்தோம்னா கண்டிப்பா குளிக்கணும், தலை சீவணும், இதெல்லாம் இருக்கு. ஆனா அங்க தலை சீவர பிரச்சனையும் இல்லை. குளிக்கிறதுக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஸ்பாஞ்ச் பாத் மாதிரி ஈரத்துணியால உடம்ப தொடச்சுக்குவாங்க. தலைக்கு போடுறதுக்கும் ஷாம்பு மாதிரியான பொருட்களோ அங்க பயன்படுத்த முடியாது. அதுக்கு பதிலா ட்ரை ஷாம்புவை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இது போட்டோம்னா நுர வரும், தலை சுத்தமாகும். இவ்வளவு ஏன், எங்கேயாச்சும் இடிச்சுக்கிட்டு வலிச்சதுன்னா நீங்க அழுக கூட முடியாது. ஏன்னா கண்ணீர் வரும், ஆனா கீழே விழுகாது. ஏன்னா புவியீர்ப்பு விசை தான் இல்லையே. அதுக்கு பதிலா நம்ம இந்த அழுகிறதுக்கு முன்னாடி கண்ணெல்லாம் அப்படியே கதன்னு அந்த கண்ணீர் கண்ணுல இருந்து விழுகிறதுக்கு முன்னாடி முட்டிட்டு நிற்கும் பார்த்தீங்களா? அப்பெல்லாம் எதிரில் யாரோ நிற்கிறாங்கன்னு தெரியும், ஆனால் என்ன இருக்கிறாங்க எப்படி நிற்கிறாங்கன்னு தெரியாது. அந்த மாதிரி கண்ணீர் எல்லாம் உருளை வடிவத்தில் நம்ம கண்ணை ஒட்டியே சுற்றிக்கிட்டு இருக்கும், விழுகவும் விழுகாது. அதனால விண்வெளி வீரர்கள் எல்லாருமே ஒரு டிஷ்யூ மூலியமா அதை அப்படியே தொடச்சு குப்பையில போட்டுருவாங்க. விண்வெளிக்கு நீங்க போனீங்கன்னா இருக்கிறத விட கொஞ்சம் உயரம் கூடிருவீங்க. ஏன்னா நம்ம முதுகெலும்பு கீழ் நோக்கி இழுக்கிறதுக்கு புவியீர்ப்பு விசை அங்க இல்லை. அதனால நம்ம உயரத்துல ஒரு 3% வரைக்கும் அதிகமாயிருவோம். ஆனால் தற்காலிகமானதுதான். பூமிக்கு திரும்ப வந்தீங்கன்னா பழைய உயரம் திரும்ப வந்துடும். அது மட்டும் இல்ல, புவியீர்ப்பு விசை நம்ம உடம்புல இருக்கிற தசைகளையும் எலும்புகளையும் ஒரு விதமான இறுக்கத்துல வச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா விண்வெளி நிலையத்துக்கு போனோனையும் அது சுத்தமா இல்லாத காரணத்தினால தசைகளும் எலும்புகளும் சீக்கிரமாவே வலுவிழக்க ஆரம்பிச்சிரும். அதனோட அடர்த்தி 6 மாசத்துல கிட்டத்தட்ட 10% வரைக்கும் குறைஞ்சிருமாமா. பூமியிலாம் வருஷத்துக்கே 6% இருந்து 1% வரைக்கும் தான் குறையுமாமா. இதுக்காகவே குறைஞ்சபட்சம் தினமும் 2.5 மணி நேரம் அவங்க உடற்பயிற்சி பண்ணணும். அப்பதான் எலும்பும் தசையும் குறைஞ்சபட்ச ஆரோக்கியத்தோடையாவது இருக்கும். இது மட்டும் இல்ல, திருப்பி இவங்க பூமிக்கு வந்தா கூட எப்பவும் போல இவங்கனால எந்திரிக்கிறதோ நடக்கிறதோ, ஏன் கைய காலையோ கூட தூக்க முடியாது. என்ன பிரச்சனைனா, புவியீர்ப்பு விசை இல்லாதப்போ உடம்பே ஒரு காகித அளவுக்கு தான் இருக்கும். ஆனா பூமிக்கு வந்தனையும் நம்மளோட உடம்பே மிகப்பெரிய பாரம் ஆயிடும்.
கைய கால தூக்குறதே பெரிய வேலையா இருக்கும். இதுக்காகவே அவங்களுக்கு திரும்ப உடற்பயிற்சி எல்லாம் கொடுத்து செய்ய வச்சு அவங்கள திரும்பவும் பழைய நிலைமைக்கு கொண்டு வரதுக்கே 4 மாசம் ஆகும். பாருங்க, விண்வெளிக்கு போய் பூமியவே சுத்தி பார்க்கலாம் தான். ஆனா அதுக்கு பின்னாடியும் நிறைய கஷ்டம் இருக்கு. அத்தனை நேரம் ஒளிப்பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதனால சொல்றதுக்குள்ள கொட்டாயம் வந்துடுச்சு. இப்படி நம்மளுக்கு கொட்டாயம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தூக்கம்னு தெரிஞ்சிருது. நாம பாட்டுக்கு கம்மனு எழுத்து போத்திட்டு படுத்து தூங்கிடலாம். ஆனா விண்வெளியில அந்த மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா அதாவது இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் சென்டர் பார்த்தீங்கன்னா 90 நிமிஷத்துக்கு ஒரு தடவை பூமியை முழுசா சுத்தி வந்துடும். அப்போ 1.5 மணி நேரத்துக்கு ஒரு தடவை சூரியனை அவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அவங்க தூங்க நினைச்சா கூட அப்பப்போ சூரிய வெளிச்சம் கண்ணுக்கு வடிக்கும். அது மட்டும் இல்லாம புவியீர்ப்பு விசை கம்மியா இருக்கிறதுனால காரணத்தினால தூங்குறப்போ அவங்க மிதந்துகிட்டே தான் இருந்தாகணும். அவங்க தூங்குறப்ப கூட ஒரு ஸ்லீப்பிங் பேக்லயோ இல்லைன்னா அதுக்குன்னு தூங்குறதுக்கு ஒதுக்கப்பட்ட ஒரு கம்பார்ட்மெண்ட்ல அவங்க உடம்ப ஒரு கயிறு மாதிரி இருக்கும், ஸ்ட்ராப்னு சொல்லிட்டு, அதில் அட்டாச் பண்ணிக்குவாங்க. அப்பத்தான் எந்த இடத்துலையும் மிதக்காம ஒரே இடத்துல அவங்கனால தூங்க முடியும். இனிமேலும் இந்த மாதிரி புதுசு புதுசா சுவாரஸ்யமா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க. ஓகே, எல்லாரும் நல்லபடியா படுத்து தூங்குங்க.